மணிப்புரம் கிராமத்துல கணவனும் மனைவியும் வசிச்சு வந்தாங்க. அவளோட கணவன் ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் கழிச்சு அந்த ஃபேக்டரி இருக்கனால சாப்பாடு கொண்டு வரவே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சார் நீங்களே சொல்லுங்க சார், நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியல, மதியானம் எதுவுமே சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது, காலையில் வெள்ளனே 3 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி சார் எங்களால் சாப்பாடு கொண்டு வர முடியும்? இங்கேயே ஃபேக்ட்ரியில் கேன்டீன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிங்க சார், எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மதியானம் பட்டினி கிடக்க வேண்டியதாக இருக்குது. யார் உங்களை பட்னியாக இருக்க சொன்னா தம்பி? இங்கே தான் ஒரு சைக்கிளில் பொட்டலம் போட்டு ஒரு பையன் சாப்பாடு கொண்டு வரான்ல, அவங்கிட்ட வாங்கி சாப்பிட்டா நீங்கள் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நாங்கள் ஒன்றும் சாப்பிட வேணாம்னு சொல்லலையே, அதுக்கு தானே ஃபேக்ட்ரி மூலமாகவே அந்த பையனை வேலைக்கு வச்சுருக்குறோம். அவன் தான் கரெக்டான டயத்துக்கு சாப்பாடை கொண்டு வரான்ல. ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த பையன் சாப்பாடு எவ்வளோ விலைன்னு விற்கிறான் தெரியுமா? ஒரு சாப்பாடே 100 ரூபான்னு விற்கிறான். அதில் இத்தனூண்டு தான் இருக்குது, அது ஒரு வாய்க்கு கூட பத்தாது சார். வேணுமுனே அந்த பையன் 100 ரூபாய்க்கு விற்றா எப்படி சார் எங்களால் வாங்கி சாப்பிட முடியும்? அப்படின்னா இங்கே யாரும் கட்டாயமாக அங்கே வேலை பார்க்கணுன்னு நாங்கள் கட்டாயப்படுத்தலை. வேணான்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் ஆள் பார்த்தாம கிடையாது. இன்னும் நிறைய ஆள் ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேக்டரியோட மேனேஜர் கிளம்பி போயிட்டாரு. அடு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு சாப்பாடு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வரலான்னா 3 மணிங்கிறப்ப என்ன சமைக்க முடியும் சொல்லு? ஆமாம், என்ன சிவாவை இன்னும் காணா? அவன் இந்நேரத்துக்கு வந்துருப்பானே வெளியே இருந்து. இன்னும் அவனுக்கு வேலை முடியலை போல. என்னைக்கும் வழக்கம் போல் பட்னி தானா? ஐயோ. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிவாங்கிறவர் அங்கே வந்தார். என்னப்பா, சாப்பாடை பற்றி மேனேஜர்கிட்ட சொன்னீங்களா? அவர் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னு சொன்னாரா, இல்லை எதுவும் சொல்லலையாப்பா? அதுதான் கேட்கலான்னு வேகமாக ஓடி வந்தேன். அட ஏன்பா அந்த ஆளு காணான்ட்டு முடிவு எடுக்கிறியான்? ஓடுறதுக்கும் லாய்க்கு இல்லைப்பா. அவன் இருந்தா வேலைக்கு இருங்க, இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க. சாப்பாடு பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இங்கே சைக்கிளில் தான் கொண்டு வரான்ல, அவங்ககிட்ட வாங்கி திங்க வேண்டியதானேன்னு கேட்குறேன். அந்த ஆள் அவங்ககிட்ட 100 ரூபான்னு விற்கிது சார் ஒரு சாப்பாடு அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வேலைக்கு இருக்க வைக்கல, வேணாம்னா கிளம்பி போங்கிறியா அந்த ஆள். கேன்டீன் கிட்டீன்லாம் வைக்க முடியாதான் அந்த ஆளுனால. எவ்வளவு திமுறாக பேசுறியான்? நம்ம நேரம்ப்பா இங்கே வந்து வேலை பார்க்கணுன்னு. இது பணம் இருந்துச்சுன்னா நான்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம கிராமத்துலேயே எந்த வேலையும் கிடையாது, இருக்கிறதே இந்த ஒரு வேலை தான். அதை எப்படியோ பிடிச்சி பார்த்துட்டு கடனை பூரா அடைச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா எப்பயோ கிளம்பியிருப்பேன். ஆமாம், எங்களோட வயலுமே கடனில் இருக்குது. அதை மீட்க தான் இந்த வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா நான் கிளம்பி போயிருப்பேன். அதனால தான் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம சம்பாதிக்கிறதே அந்த 100 ரூபா தான், அதையும் சாப்பாட்டு கொடுத்துட்டு இருங்கப்பா. உங்கள் கஷ்டம்லாம் புரியுது. கண்டிப்பாக இதுக்கு நமக்கு நிவர்த்தியான ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க. நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு நமக்கு கிடைக்கும். நான் இருக்கிறேன்ல, உங்களை பார்த்துக்கிறேன். நம்ம மட்டும் இங்கே பட்னியாக கிடைக்கல, இங்கே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற எல்லாருமே பட்னியாக தான் கிடக்குறாங்க. அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு வழி பண்ணுவோம். ஒரு பையன் சைக்கிளில் பொட்டணம் போட்டு சாப்பாடு வைக்க வருவான். வாப்பா, உங்ககிட்ட சாப்பாடு எவ்வளவு சொன்னேன்னா நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுப்பா. இங்கே வழக்கமாக விற்கிறது தாங்க 100 ரூபா தான். இத்தனை நாள் அப்படித்தானே வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு மட்டும் என்ன குறைச்சி கேட்குறீங்க? ஏன்பா, உன் மனசாட்சி கடுக்குமா? இதில் இத்தினூண்டு சாப்பாடு தான் இருக்குது, அதை போய் 100 ரூபான்னு போட்டு விற்கிற. எங்களுக்கு எப்படிப்பா கட்டும்? நாங்கள் ஒரு நாள் சம்பாதிக்கிறதே அந்த 100 ரூபாய்க்கு தானே. அதெல்லாம் முடியாது. இத்தனை நாள் அதே விலைக்கு தானே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. வேறு தான் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப தூரத்துக்குலேருந்து வரேன்ல, எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல. இந்த கிராமத்தில் என்ன தவிர இங்கே சாப்பாடு கடை யார் வச்சுருக்கா? நான் மட்டும் தானே வச்சுருக்கிறேன். என்னப்பா, சாப்பாடு வாங்குவா, சாப்பிட்லாமா? ஐயோயோ, இந்த சாப்பாடை வாங்கி எனக்கு இதுக்கு மேலே கடன் ஏற்றி விடுறதுக்கு நான் ஆள் கிடையாதுப்பா. எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். நான் ஒரு நாள் முழுக்க பட்னியாக கிடந்தாலும் கிடக்கிறேன், ஆளை விடுங்க. சரி, அப்போ நம்ம 3 பேத்துக்குமே சாப்பாடு வேணான்னு சொல்லிடலாம். சரிப்பா. எப்பா, சாப்பாடு வேணாம்ப்பா, நீ கிளம்புப்பா. அப்புறத்துக்கு என் வியாபாரத்தை வீணடிச்சு இங்கே ரொம்ப நேரம் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கெல்லாம் தெரியாது. இப்போ இவ்வளோ நேரம் நின்றுல, எனக்கு 10 ரூபா கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நான் போவேன். இந்நேரம் நான் போயிருந்தேன்னா 10 பார்சலுக்கு மேலே விற்றுருப்பேன். உங்களால் தான் இன்றைக்கி இவ்வளோ லேட் ஆச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு 10 ரூபா கொடுங்க. ஏன்பா, அதுதானே உன்னோட தொழில். சாப்பாடு வேணுமா வேணாமான்னு கேட்குறது தானே. அதுக்கு நின்று கேட்குறதுக்கு உனக்கு வலிக்குதாக்கும். ஏன் உங்ககிட்ட கேட்டுட்டா நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும்னு எது விதிமுறை இருக்கா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 ரூபா கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போவேன். இல்லை உங்கள்கிட்ட ஓனர் இருக்கார்ல, அங்கே உள்ளே உட்காந்தா சாப்பிட்டுட்டு இருப்பார் இந்நேரத்துக்கு. அங்கே போய் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்க. இந்த ஆளுக்கு வேணும்னே என் வேலையை கெடுக்கிறாங்கன்னு. ஒழுங்காக 10 ரூபா கொடுக்குறியா, இல்லை ஓனர்கிட்ட போய் நான் சொல்லட்டுமா?
10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். என் நேர பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையாக என் 10 ரூபாவை கொடுங்க. அவனும் அந்த பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த சிவாங்கிறவன் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக போனான். என்னங்க, என்னாச்சுங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? மூஞ்சியெல்லாம் வாடி போய் வந்திருக்கிறீங்க, கிறக்கமாக இருக்கீங்க. இருங்க, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இல்லைம்மா, நான் இன்னைக்கு சாப்பிடலை. என்னால் தினமும் 100 ரூபா கொடுத்து அந்த பொட்டலத்தை வாங்கி சாப்பிட முடியாதுமா. அந்த 100 ரூபாய் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, என் ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாத்துக்குமே இதே பிரச்சனை தான். யாருமே சாப்பாடு விற்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தாலும் 100 ரூபான்னு போட்டு விற்கிறாங்கம்மா. நாங்கள் சம்பாதிக்கிறதே அந்த 100 ரூபாய்க்கு தானே. அதையும் கொடுத்துட்டு என்ன பண்ண? என்னங்க, அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சாப்பாடு தானே முக்கியம். அதுக்காக தானே நீங்கள் உழைக்கிறீங்க. அதை வாங்கி சாப்பிடுங்க. தயவு செஞ்சு வயிற்ற பட்டினி போடாதீங்க. ஏம்மா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம தள்ளுவண்டி கடையில் இந்த கலவை சாதம் மாதிரி போட்டு விற்றா என்ன சொல்லு? இந்த லெமன் சோறு, மல்லி சோறு, தயிர் சோறு இந்த மாதிரி போட்டு விற்றோம்னா நமக்கு லாபமும் வரும். அங்கே இருக்கவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க சாப்பாட்டுக்கு. ஒரு பொட்டலம் நம்ம 15 ரூபான்னு கொடுக்கலாமா? நமக்கு அந்த லாபமே போதும். என்ன சொல்கிற? எனக்காக ஒத்துக்கோ. எங்க போகிறது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் காலையில் 3 மணிக்கெலாம் போவீங்க. நானா எப்படி போடுறது? உன்னோட சமையல் ரொம்ப அருமையாக இருக்குமா. நீ எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் காலையில் 3 மணிக்கு போயிடுறேன். நீ எப்பவும் போல் எந்திரிச்சு சாப்பாடை செஞ்சு மதியானம் 1 மணிக்கு அங்கே கொண்டு வந்தால் போதும். எனக்காக இதை பண்ணுமா. நிச்சயம் அங்கே இருக்கவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்கம்மா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன? எங்க இதுக்கு எதுக்குங்க கேட்குறீங்க? நான் செஞ்சு கொண்டு வந்துடுறேன்னு. நாளையிலேருந்து நம்ம அந்த கடையை போடலாம். அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள்லேருந்து அந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி எடுக்கவும் ஆரம்பித்தாங்க. 4 வெரைட்டியான சாப்பாடை அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு வழியாக எல்லா சாதத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்க உருளைக்கிழங்கு போதும். லெமன் சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, மல்லி சோறு, உருளைக்கிழங்கு எல்லாமே கரெக்டாக செஞ்சாச்சு. இனி எல்லாம் நல்லா வியாபாரம் போச்சுன்னா இன்னும் 2 வகை சோறை எக்ஸ்ட்ரா பண்ணி செய்யலாம். அவங்க கணவன் சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட்ரி கிட்ட அந்த கடையை போட ஆரம்பிச்சாங்க. அட, யாருப்பா அங்கே சாப்பாடு கடை போட்டிருக்குது? சாப்பாடை பார்த்ததுமே மனசு நிம்மதியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அது வேற யாரும் இல்லைப்பா, என்னோட மனைவி தான். நான் தான் அவகிட்ட இந்த ஐடியாவை கொடுத்தேன். என் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே மதியான சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன். அதனால தான் இந்த கடையை போட சொன்னேன். அட, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறப்பா. ரொம்ப நல்ல விஷயம். வாங்க சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுமா. எல்லா சாதமும் இருக்குங்கண்ணே. லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், மல்லி சாதம், உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிடுங்க. ஒரு சாப்பாடு 15 ரூபா தான். அட பரவாயில்லம்மா, 15 ரூபாய்க்கு நீ இந்த சாப்பாடை தரியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கே ஒருத்தன் கொண்டு வருமா 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்பாம்மா. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க சிவா நீ. இனிமேல் எப்பவும் இந்த கடையை தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, போட்டே வைங்க. அப்போதான் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியும். அடடா, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குமா. உன் கைப்பக்குவம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தக்காளி சாதமும் பிரியாணி மாதிரியே இருக்குது. அண்ணே, எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாமல். என்ன, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போதும் அளவுக்கு அவள் சாப்பாடை நிறைய அள்ளி வச்சா. 15 ரூபாய்க்கு அவ்வளோ சாப்பாடு கொடுத்தா. இப்படி அவளோட சாப்பாடு கடை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. அன்னைக்கு அதே மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து விற்க வந்தா. அப்பா ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வேகமாக எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். அவள் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. அங்கே எல்லாருமே வழக்கம் போல் அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சைக்கிளில் பார்சலில் சாப்பாடு விற்கிறவன் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏம்மா, சீக்கிரம் சாப்பாடு கொடு. எனக்கும் சாப்பாடு கொடுமா, ரொம்ப பசிக்குது. ஆமாம், 15 ரூபாய்க்கு இவ்வளோ சாப்பாடு யார் இந்த உலகத்தில் கொடுக்க போகிறா? ஆனால் உன்னோட கைப்பக்குவம் ரொம்ப அருமையாக இருக்கும் தெரியுமா. அந்த 15 ரூபாய்க்கு இந்த டேஸ்ட்டே ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது 15 ரூபாய் இல்லை, 50 ரூபா கொடுத்தா கூட இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்லாம். கொஞ்சம் பொறுங்கண்ணே, எல்லாத்துக்கும் தட்டில் போட்டு தரேன். எம்மா, உன் தயிர் சாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. 15 ரூபாய்க்கு இந்த தயிர் சாதத்தில் மாதுளப்பழம்லாம் போட்டிருக்கிற. அதில் அப்படியே நல்லா சொட்ட இருக்குது தயிர். மற்றவங்க கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா காஞ்சி போன சோறு மாதிரி இருக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குதுமா. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே சாப்பிட்டு இருந்த எல்லாருமே அவளோட சாப்பாடை ரொம்ப புகழ்ந்து தள்ளினாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? இவங்க கடை போட்டிருக்கனால தான் எனக்கு கடை ஓட மாட்டேங்குதாக்கும். இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லாரும் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்களாக்கும். இன்னைக்கு இவளை விடக்கூடாது, திட்டி விட்டு வந்துடலாம். இந்தாம்மா, இந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னாடி நான் மட்டும்தான் கடை போடுவேன். நீ எல்லாம் போடக்கூடாது, எடுக்கு முத. இது உங்கள் வண்டியா? இல்லை இது உங்கள் சாப்பாடா? இல்லை எல்லாமே எங்கள் காசில் போட்டது. உங்களுக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. என்ன சொன்ன? 4 ரவுடிகளை கூட்டிகிட்டு அடித்து இந்த கடையை உடைச்சா தானா எடுத்துகிட்டு போயிடுவா தானே? நீ ஏன் எடுத்துட்டா உனக்கு மரியாதை இல்லை?
எனது ரவுடியை கூட்டிட்டு வரியா? போனா போது சின்ன பையன் பார்த்தா ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற. நான் அடிச்சா நீ தாங்குவியா? எனது என்னைய அடிப்பியா? எங்க அடிச்சு பாரு, அடிச்ச உன் கையை உடச்சு விடுவேன் பார்த்துக்க. இங்கே நான் தான் சாப்பாடு கடை போடுவேன். ஒழுங்கா இவங்களை எடுத்துட்டு போக சொல்லிடு. அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் உங்க எல்லாத்துக்கும். இவங்கிட்ட என்னப்பா பேச்சு? நீ போலீஸ்க்கு ஃபோன் போட்டு வர சொல்லு, என்னன்னு பார்த்துக்குவோம். ஆமாமா, போலீஸ் தான் கரெக்டான ஆளு. அவங்கள இங்கே கூப்பிடு. இவன் கடை மட்டும்தான் இங்கே போடணுமா, நாங்களாம் கடை போடக்கூடாதான்னு நம்ம பேசிக்குவோம் என்ன? போலீஸ்ன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். ரொம்ப பயந்து அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான். அதுலேருந்து அவளோட கடை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களும் தினமும் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போனாங்க.